ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆப்டமிஸ்டிக் தாட்ஸ். நாம் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, வடகிழக்கு பருவமழை நவம்பரில் ஸ்டார்ட் ஆக போகுது. பருவமழை ஸ்டார்ட் ஆனால் மழை அதிகமாக பெய்யறதை விட கூடவே புயலும் உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருந்துக்கோங்க. ஓகே, நாம் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். இன்றைக்கி புயலுக்கு ஏன் பேர் வைக்கிறாங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புயலுக்கு பேர் வைக்கிற வழக்கம் கடந்த நூற்றாண்டில் தான் தொடங்கியிருக்கு. ஆஸ்திரேலியா நாடு தான் முதல்ல புயலுக்கு பேர் வச்சுருக்காங்க. 1950க்கு அப்புறமா தான் அமெரிக்காவும் புயலுக்கு பேர் சூட்ட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் சர்வதேச வானிலை ஆய்வு நிறுவனம் புயலுக்கு பேர் வைக்கும் வழக்கத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கு. அதன்படி வட இந்திய பெருங்கடலில் உருவாகிற புயல்களுக்கு இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இலங்கை, ஓமன், மாலத்தீவு மற்றும் தாய்லாந்து 8 நாடுகளை சுழற்சி முறையில் புயலுக்கு பேர்களை பரிந்துரை செஞ்சு வச்சுட்டு வராங்க. புயலுக்கு பேர் வைக்கிறது மூலமாக புயல் உருவானதும் மக்களை எச்சரிக்கவும் புயலை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கவும் முடியுது. ஒவ்வொரு நாடும் புயலுக்கு பேர் சூட்டும் போது அந்த பெயர்கள் அந்த நாட்டோட மொழி, கலாச்சாரம் மற்றும் இயற்கை வளங்களை குறிப்பதாக இருக்கும். ஒரு புயலுக்கு பேர் வச்சதும் அடுத்த புயலுக்கு வேறொரு நாடு பரிந்துரை செஞ்ச பெயர்லேருந்து தான் புயலுக்கு பேர் சூட்டப்படும். இந்த வரிசை 8 நாடுகளுக்கும் சுழற்சி முறையில் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எடுத்துக்காட்டா பங்களாதேஷ் நாடு வச்ச நிஷா புயல், இலங்கை பரிந்துரை செய்த கஜா புயல், இப்போ கடைசியாக உருவாகி கரையை கடந்த தாய்லாந்து நாடு வச்ச மோன்தா புயல் வரையும் இதில் அடங்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.